May I come in, ma'am? Please come in. Take your seat. உங்கள் ரெஸ்யூம் சர்டிஃபிகேட் எல்லாம் பார்த்தேன். நாங்கள் எதிர்பார்க்குற தகுதி எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. வாய்ஸ் டெஸ்ட்டில் உங்கள் குரலை கேட்டேன். ரொம்ப அருமையாக இருக்குது. நன்றி மேம். முகம் நல்லா ஃபோட்டோஜெனிக்காக இருக்குது. ஃபோட்டோகிராஃபிக் டெஸ்ட் அருமை. நல்லா அழகாக இருக்கீங்க. காலை செய்தியில் உங்கள் முகத்தை பார்க்குறவங்களுக்கு நாள் நல்லா இருக்க போகுது. நன்றி மேம். ஆடியோ விஷுவல் டெஸ்ட் எல்லாம் சூப்பர். தமிழ்நாடு முழுவதும் உங்கள் வணக்கம் தான் எதிரொலிக்க போகுது. நன்றி மேம். சரி, நான் இப்போ ஒரு டெஸ்ட் வைக்க போகிறேன். என்னன்னு சொல்லுங்க மேம், அசால்ட்டு பண்ணிடலாம். இந்த பேப்பரில் இருக்கிறத வாசித்து காட்டுங்க. உங்கள் உச்சரிப்பு எப்படி இருக்குன்னு நான் நேர்லேயே கேட்டுடுறேன். சரிங்க மேம், கொடுங்க, நான் வாசிக்கிறேன். ஐபானில் பயங்கர நிலநடுக்கம், மக்கள் அலறியடித்து ஓட்டம். உலகின் 3வது பெரிய கேட்டீஸ்வரரானார் குமேஷ் மணி, அதிரடி பேட்டி. செத்து தகராறு செய்த மகனை சேற்றில் விஷம் வைத்து கொன்ற தந்தை, அதிர்ச்சி தகவல். மழை வெள்ளம் வடிந்ததால் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டன. மாணவர்கள் தூக்கம். துரித உணவுகள் சாப்பிடாதீங்க, உயிருக்கு ஆபத்து, எச்சரிக்கிறார் சத்துணவு நிபுணர் கேலரி. என்னப்பா இப்படி வாசிக்கிற? ஜப்பான ஐப்பான்ற, சொத்தை செத்துன்ற, சோற சேருன்ற, கோடீஸ்வரனை கேடீஸ்வரன்ற, துக்கத்தை தூக்கம்ன்ற, கௌரிய கிளறின்ற. செய்தி இப்படி வாசிச்சா எங்க சேனலை பார்த்து இந்த ஊரே சிரிக்கும்பா. நீ இந்த வேலைக்கு லாய்க்கலப்பா, கிளம்பு. மேம், இதான் ட்ரெண்டுன்னு நினச்சி வாசித்தேன் மேம். இப்போ பாருங்க நான் எப்படி வாசிக்கிறேன்னு. சரி, வாசி பார்ப்போம். ஜப்பானில் பயங்கர நிலநடுக்கம், மக்கள் அலறியடித்து ஓட்டம். உலகின் 3வது பெரிய கோடீஸ்வரரானார் குமேஷ் மணி, அதிரடி பேட்டி. எப்பா போதும், என்ன கொடுமை இது? இது அக்கா ஸ்டைல் மேம். தமிழன் எங்கப்பா போனா? தமிழனா? யார் மேம் அது? எப்பா நீ கிளம்புப்பா. இதுக்கு மேலே உன்கிட்ட பேசினேன்னா என் தாய்மொழியே எனக்கு மறந்துடும். மேம், என்னப்பா? ஒரு சிச்சுவேஷன் சாங் பாடவா? பாட்டு வேறையா? உன்னை பார்த்தெந்தன் தாய்மொழி மறந்தேன். கிளம்புப்பா, முடியல. இப்பெல்லாம் திறமைக்கு எங்க மதிப்பு இருக்கு? சரி, உன் பேரை மறந்துட்டேன், பேரை சொல்லிட்டு போ. தமிழ் காவலன் மேம். அடப்பாவி, தமிழை கொலை பண்றவனுக்கெல்லாம் தமிழ் காவலன்னு பேர் வச்சிருக்காங்க. கழுதைக்கு பேரு முத்துமாலையாம்.